ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லைன் வந்து நேர் பண்ணிக்கலாம். துணி எப்பவுமே கிளாத் மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா துணி இப்படி முன்ன பின்ன இருக்கும், அதனால வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சில் நீங்க எவ்வளவு பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். உயரம் 14 இன்ச்சு உயரம், பிளஸ் வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கு மேல பிடிக்க மாட்டோம், அதிகமா எடுத்தாலும் நம்ம ஹைட்டு முன்ன பின்ன வரும். அதனால 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. நீங்க மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. துணி கிளாத்ல கட் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சை விட கம்மியா இருக்கும். ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 35 இன்ச்சு. ஓகே, 35 டிவைட் பை 5ன்னு எடுத்துக்கோங்க. 35 5ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வருது? 7 வருதுங்களா? பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்ப 7.25 இன்ச்சு நம்ம ஃபுல் ஷோல்டர். பேக் நெக்கு இது பிளவுஸ் முடிய அளவா? அப்போ கீழே இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக. இது வந்து கழுத்துடைய டீப்பு. இப்ப நம்ம மேல ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 9 இன்ச்சு இருக்கு. இப்போ 9க்கு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு அப்படின்னா 2.25 இன்ச்சு வருது. ஆனா ஸ்டாண்டர்டா நம்ம 2 இன்ச்சு எடுக்கிறோம். இப்ப மீதி வந்து இங்க 5.25 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த 5.25 இன்ச்சில் இப்ப நம்ம பார்க்கும்போது 1/4 இது ஓகே. இப்போ சென்டர் கேப் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதுல ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா மேலே ஏறும். அப்போ இந்த ஆம்கோளுடைய ஹைட் வந்து குறையும். அப்ப இந்த மாதிரி பிளவுஸ்களை என்ன பண்ணணும்னா 35 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ செஸ்டுடைய ஷோல்டருடைய அளவு நமக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். 35 6ஆல டிவைட் பண்ணோம்னா 5.25 வரும். 5.25 கரெக்டா இருக்கா? 5.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மாதிரி நம்ம அதாவது பிளவுஸ் கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டீப் நெக்கும் பிளஸ் பார்க்கணும், ஷோல்டருடைய அளவையும் பார்க்கணும், செஸ்ட் அளவையும் பார்க்கணும். இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு எடுத்தோம்னா பிளவுஸ் நீட்டா இருக்கும். இது வந்து 35 டிவைட் பை 5ன்றது ஃபுல் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது 35 டிவைட் பை 6ன்றது வந்து ரெடி அளவு கண்டுபிடிக்கிறது. அப்போ 7.25 எடுத்திருக்கிறோம். 7.25 எடுத்தாலும் இப்ப நமக்கு அந்த அளவுக்கு வராதுல்ல. இப்ப 7.5 இன்ச்சு வச்சோம்னா அப்போ நமக்கு 1.25 தான் வருது. 2 இன்ச்சு மைனஸ் ஆகாது. ஸோ இந்த மைனஸ் ஆகாத கணக்கா வரும்போது இந்த மாதிரி எடுத்துடணும். அப்போ 5.25. அந்த 5.25 அப்படியே மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் சென்டர் கேப் ஃபார்முலா 2.25 இன்ச்சு. நாம வந்து அது உங்களுக்கு இன்னும் டீப் நெக். இப்போ இது வந்து டீப் நெக் 9 இன்ச்சு வரைக்கும் தானே எடுத்திருக்கிறேன். 10 இன்ச்சு 12 இன்ச்சு கழுத்து போகும்போது அதனுடைய ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். ஆமா, இது ஒரே ஃபார்முலா எல்லா பிளவுஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம டைலர்ஸ் எல்லாம் அப்படி பண்றதுனால தான் ஷோல்டர் எல்லாம் இறங்குது. அனுபவத்தின் மூலமா 9 இன்ச்சு வரைக்கும் 2.25 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த தேவையை பொறுத்து இந்த ஷோல்டருடைய லெவலை பொறுத்து நம்ம அதை பண்ணிக்கணும். அதுதான் சொல்லலாம், அந்த ஃபார்முலா போகும்போது சொல்றது. இப்ப சொன்ன கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? இப்போ சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 5.25 1/2 இன்ச்சு மைனஸ். இப்ப மறுபடியும் நமக்கு அந்த 5.25 வந்துருச்சுங்களா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இது மார்பு சுற்றளவு மார்க் பண்ற இடம் பிளஸ் ஆம்கோலுடைய ஹைட்.
35 டிவைட் பை 4. 35 4 டிவைட் பண்ணோம்னா 8.75. அந்த 8.75 மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 3/4 இன்ச்சு ஆட் பண்றோம். இது 3/4 இன்ச்சும் பண்ணலாம், 1/2 இன்ச்சும் பண்ணலாம், 1 இன்ச்சும் பண்ணலாம், 1.25 இன்ச்சும் பண்ணலாம், தேவையை பொறுத்து. ஓகேவா? ஆம்கோலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சின்ன ஷோல்டர் 2.25 பிளஸ் ஒரு 3/4. ஓகேவா? அப்ப மீதி வந்து 2.75 இன்ச்சு இங்க கழுத்து இருக்கு. இந்த 2.75 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கழுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. ரொம்ப அகலமா வேணும்னா நார்மலா எடுத்துக்கோங்க, டீப்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறோம். இப்போ மேலே வச்சிருக்கிற அதே 3 இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ ஆம்கோலுடைய ஹைட்டு 5.25 அப்படியே நீங்க சென்டர் பண்ணிக்கோங்க, 1/4 இன்ச்சு கீழே. இப்போ இந்த இடம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. 2.25 ஒரு பாயிண்ட், இந்த 2.25 ஒரு பாயிண்ட் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 7.75. ஸோ இப்போ 7.75 நமக்கு இந்த இடத்துல வருதா? இப்போ நமக்கு 1/4 இன்ச்சு அதிகமாகுதா? இப்போ இங்க நம்ம நினைக்கிறோம் 8.75 இங்க இருக்கு, பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து இருக்கு, அதனால 1/4 இன்ச்சு அதிகமா வருதுன்னு நினைக்கிறோம். இப்போ மார்பு சுற்றளவு 35 தான், அதுல மாற்றம் இல்லை. கழுத்து வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு அப்படின்னும் போது நம்ம கிராஸ் செக்அப் பண்ணிக்கணும். அப்போ 8.75 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு இங்க பாருங்க, 8.75 பிளஸ் ஒரு 3/4 சென்டர் கேப் பண்றதுனால இன்னொரு 3/4 ஆட் ஆகணும். அப்போ 10.25 இன்ச்சு வேணும். ஸோ 10.25 இன்ச்சு நமக்கு இங்க கரெக்டா இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஊர்ஜிதம் பண்ண பின்னாடி நம்ம எப்பவுமே வந்து வரைஞ்சிக்கணும். அதுக்கு முன்னாடியே வரைஞ்சிட்டு மறுபடியும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்காதுங்க. ஒரு பிளவுஸ் நமக்கு புரியுற வரைக்கும் தான் கஷ்டம், புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுக்கு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு தையல். இடுப்பளவு 29.25. அப்போ 7.25 ஒரு பாயிண்ட். 29. 9.25. அப்ப 7.25 ஒரு பாயிண்ட். பிளஸ் இங்க 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிறோமா, அந்த 3/4 இன்ச்சு இங்க எடுத்துக்கோங்க. ஆமா 1/2 இன்ச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது 1/2 இன்ச்சு கூட மாத்திக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு நாங்கள் 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்க 1/2 இன்ச் ஆனும் போது 1/2 இன்ச்சை கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு டாட்டுக்கு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. ஸோ சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால இடுப்பளவு பிளஸ் சென்டர் கேப் ஃபார்முலாக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறமா டாட்டுக்கு எடுக்கணும். 1/4 இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டோம். அடுத்தது வந்து ஷோல்டருடைய சென்டர்ல டாட்டுக்கு எடுக்கணும். 3 இன்ச்சு இருக்க, 3ல பாதி 1.5, 4.25. இந்த 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இங்கேயும் 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால இந்த மாதிரி எடுக்கிறோம். மிடில் செஸ்ட் 8.75 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கீழே. 1/2 இன்ச்சுன்றது 1 இன்ச்சு கூட கீழே இருக்குங்க. ஸோ பிளவுஸ் ஹைட் அதிகமா இருக்கு, அதனால இந்த மாதிரி எடுக்கணும். இந்த ப்ராப்ளம் ஃப்ரண்ட்லயும் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய கட்டிங் பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு கட்டிங் 2 கட்டிங் பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிச்சு, நான் டைலர் ரைட்டான்னு நினைச்சோம்னா நம்மள நாமளே ஏமாத்திக்குவோம். ஓகேவா? கட் பண்ணிடலாமா? அவ்வளவு ஹைட் இல்லைன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து சுருக்கம் வரும். பிளவுஸ் ஹைட், அதாவது உயரம் அதிகமா வச்சிருக்கீங்க, செஸ்ட் அளவுக்கு தகுந்த உயரம் இல்லை.
அதை விட அதிகமா வச்சிருக்கேன், அதனால அப்படி இருக்கும். இப்ப அதை விட கம்மியா வைக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்ப கழுத்து இப்ப கட் பண்ணக்கூடாது. ஆமா, இப்ப நமக்கு தேவையான எல்லா இடத்துலயும் அர்க்காத் போட்டு வச்சுக்கணும். இது சைட் ஜாயிண்ட் உடைய இடம், இது ஷோல்டர் சென்டருடைய இடம், இது கழுத்துடைய இடம். அடுத்தது டாட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா அடுத்தது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? பேக் முடிஞ்சது, ஃப்ரண்ட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த இடம் பட்டி கூட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்ல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஊக்குப்பட்டி சைடில் ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸை வச்சு முதல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்ல பழகும் போது இந்த மாதிரி நம்ம எடுத்து பழகணும்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது இந்த இடம் வந்து கழுத்துடைய இடமா, இந்த இடம் வந்து டாட்டுடைய இடமா, இது அக்ராஸ் செஸ்ட் உடைய இடம், ஷோல்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆம்கோலுடைய இடம், கழுத்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கோங்க. என்னம்மா, அளவு எடுக்காம நீங்க அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் நெக் எப்படி வருதோ அதே போல ஃப்ரண்ட் நெக்கும் வந்துடும். இப்போ இங்க நம்ம 5.25 வச்சிருக்கிறோமா, இதுல 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளினா இப்ப டாட்டுடைய இடம் மாறுமா? அப்ப இந்த இடம் இருக்கு, டாட்டுடைய இடம் இப்ப இந்த இடம் மாறிடுச்சு. இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது கழுத்துடைய இடம். இப்ப கழுத்து வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2.25 வந்துச்சா, ஏன்னா 1/2 இன்ச்சு உள்ள வந்ததுனால 2.25 வந்துச்சு. ஆனா இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு 2.25 அப்படியே இருக்கும். அதுக்காக தான் பேக் டாட் எடுப்போம், பேக்னுடைய மார்க்கிங் எடுப்போம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடம் மார்க் பண்ணும்போது இங்க 5.25 இருக்கு, இங்க மார்க் பண்ணும்போது 5.25 அப்படியே இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சுருக்கம் வராது, கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்துடும். இப்போ மார்பு சுற்றளவு 8.25 பிளஸ் 3/4 9.5 இன்ச்சு இருக்கு. நம்ம 3/4 1/2 இன்ச்சு தானே எடுத்தோம், அப்போ 9.25. இப்போ இதுல ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு அது என்னவா மாறும் அப்படின்னா, அந்த 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அது டாட்டுக்கு வந்துடணும். அப்போ மறுபடியும் நமக்கு அந்த 8.25 தான் மார்பு சுற்றளவு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே எடுக்கணும். அக்ராஸ் செஸ்ட் இருக்கு, ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டு. ஆம் கோல் ரவுண்ட் எவ்வளவு? 7.25 பிளஸ் 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கா. பிளஸ் 3/4 இன்ச்சுன்றது இங்க டாட் 1/2 இன்ச்சு தான், ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு வேணும். அப்போ 1/2 இன்ச்சு தான் டாட் இருக்கும். ஸோ அதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கணும். முன்கழுத்து 6. ஸோ இது 6க்கு கீழே எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா இந்த இடம் பிராடா இருக்கு இல்லையா, அதனால கீழே இருக்கணுமா இன்னும் லூஸ் அடிக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கணும். இந்த இடம் அப்படியே இருக்கணும், இங்க மட்டும் தான் சேர்ந்து பண்ணணும். நெக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மிடில் செஸ்ட் 35 தான் இல்லையா, 8.25 பிளஸ் நான் இங்க வந்து ஒரு 3/4 இன்ச்சுன்றது 1 இன்ச்சை கூட இறக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா பிளவுஸ் ஹைட் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, பட்டி பெருசா வருதுன்னா.
அடுத்தது 35 டிவைடு பை 12 2.9 வரும். 3 இன்ச்சா எடுத்துக்குவோம். 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 12ஆல டிவைட் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து அந்த இந்த 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கீழே இருக்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. 12ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ பேக்ல மிடில் செஸ்டிங் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். 9.1 இருக்கு. இப்போ 35 2ஆ பிரிச்சு எவ்வளவு வரும்? 17 இன்ச்சு வருமா? இங்க வந்து 17 இன்ச்சு 39. அதுதான் ஊக்பட்டிக்கு இங்க 1/4 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறோம். 17 இங்க 9.1 இருக்கு. பிளஸ் இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சா? எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கும். இப்போ இந்த இடம் இப்ப நம்ம ஷோல்டர் சென்டர் பாயிண்ட் எடுக்கணுமா? இந்த 3.1 இன்ச்சு இருக்கு. இங்க 3.1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த இடம் நமக்கு டாட் பாயிண்டா வருது அப்படின்னா வராது. ஏன்னா இப்ப நம்ம 1/4 இன்ச்சு உள்ள இருக்கிறோம் இல்லையா? அதே போல இங்க 35 10ஆல டிவைட் பண்ணோம்னா 3.5. அப்ப 3.5 இதுல இருந்து எடுக்கணும். சோ இப்ப நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளுதுங்களா? இந்த இடம் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும், டாட் உடைய இடம். அடுத்தது அண்டர் பஸ்ட் 1.5. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த 3 பாயிண்டையும் நம்ம கணக்குல வச்சு ரொம்ப சிம்பிளா எப்படி நம்ம பிரிக்கணும்ன்றத பாக்குறோம். 5.75 இருக்கா? இங்க வரைக்கும் நமக்கு 9.5 இருக்கா? இடுப்பளவு எவ்வளவு? 7.75 நமக்கு 7.25 வந்து இடுப்பளவு. அதுல வந்து 1/2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப 6.75. ஆனா இங்க 6.75 மைனஸ் 6.75 வந்தாலும் மறுபடியும் நமக்கு 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். அண்டர் பஸ்ட்ல 3/4 இன்ச்சு ஆட் ஆயிட்டு வரணும். அப்ப 6.75 பிளஸ் ஒரு 3/4 அப்படின்னா 7.5 இன்ச்சு. சரியா? இப்ப இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கான்னு பாருங்க. 2 இன்ச்சு இருக்கா? அந்த 2 இன்ச்சு இங்க டாட்டா எடுத்துக்கிறோம். ஏன் சார் நீங்க வந்து ஃபார்முலா படி போடல? அப்படியே டவுட் வருது தானே? சோ தேவைக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸை வந்து நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை புரிஞ்சு வச்சுக்கணும். இங்க நமக்கு அளவு இங்க மார்பு சுற்று அளவோ மிடில் செஸ்டோ ஒரே அளவா இருக்கு. இங்க நமக்கு இங்க கொடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த 3/4 இன்ச்சு எங்கேயும் வரும். வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஹைட்டு இப்போ மேல இருந்து நீங்க ஹைட் எடுத்துங்க. 13 இன்ச்சு இருக்கா? இந்த 13 இன்ச்சு அப்படியே திருப்பி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப இதனுடைய ஹைட்டு 3 இன்ச்சு, இதனுடைய ஹைட்டு அந்த 1 இன்ச்சு. இது அப்படியே வந்து நீங்க இப்ப நாம போட்டு இருக்கிறது வந்து சென்டர் கேப்ல ஒரு ஃபார்முலா ஒரு மெத்தட்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இது. இதுவே வந்து சென்டர் கேப்ல வந்து 2வது மெத்தட் இருக்கு. அது வேற கட்டிங்ல வரும். இப்ப இங்க இருந்து சின்ன பிளவுஸ் ஒரு 35 36 வரைக்கும் 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க கேப். 38 40 இன்ச்சு போதுன்னா ஒரு 1.75. 2 இன்ச்சு போகுது 40 இன்ச்சு போகுது அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்முடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு கொடுக்குறோம். அதே போல இங்கிருந்து 1.25 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல எடுத்து 1/4 இன்ச்சு மேல இங்க ஒரு 1/4 இன்ச்சு. ½ இன்ச். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம போட்டோம் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துடலாமா அப்படின்னா சென்டர் கேப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணும். மறுபடியும் நம்ம அளவு செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். 1/4 கூட அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ மார்பு சுற்றளவு 35 இல்லையா? 4ஆ டிவைட் பண்ணா 8.75 வேணும்.
அது இந்த 1/4 இன்ச்சு ஊக்கு பட்டி பிடிச்சிடுவோம். இது கணக்குல வராது. அப்ப 8.75 இதுல இருந்து இருக்கான்னு பாருங்க. இருக்கா? மீதி வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 1/2 இன்ச்சு நம்ம டாட்டா இருக்கு. அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வருதா? 4.75 ஒரு பாயிண்ட், 4.75 ஒரு பாயிண்ட், 7.75 ஆம்கோல் ரவுண்டு இருக்கா? அதே போல இடுப்பளவு 4.75 ஒரு பாயிண்ட். அந்த 4.75 ஒரு பாயிண்ட்ல 7.5 இன்ச்சு நமக்கு கரெக்ட். 6.75 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா நீட்டா இருக்கும். இந்த டாட் பிடிச்சவொடனே இது இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ண இடத்துக்கு இது கழுத்து வந்துடும். இங்க மைனஸ் பண்ண இடத்துக்கு ஷோல்டர் வந்துடும். அப்ப ஷோல்டரும் இறங்காது, கட்டிங் நீட்டா இருக்கும் பாருங்க. ஸோ 1/4 கட்டிங் அப்படின்னா நம்ம டாட்டுக்கு இது ஊக் பட்டிக்கு வெளியே எடுப்போம். சென்டர் கேப்புக்கு வந்து உள் பக்கமே எடுத்துக்கணும். எப்படி எடுத்தாலும் மறுபடியும் நமக்கு செஸ்ட், பஸ்ட், வேஸ்ட் அளவு எல்லாம் கரெக்டா வரணும். இங்க ஒரு 1/4 இன்ச்சு மேல வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணணும். எப்பவுமே இந்த அளவு மேல இருக்கணும். டாட் பிடிச்ச பின்னால்தான் ஒர்க் பட்டி எடுப்பீங்க. இதுவா? அது தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா பிடிச்சு இப்போ பட்டி எடுக்கிறோம். ஸோ பட்டி எடுக்கும்போது இது மாதிரி கரெக்டா வச்சுட்டு அப்போ நம்ம ஒரு இன்ச்சு இறக்குனா கூட ஹைட் பாருங்க எவ்வளோ. 2.75 இன்ச்சு இருக்கு. ஷோல்டர் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி வச்சாலும் இப்போ கரெக்டா செட் ஆகுதா? இதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம இங்க பிடிக்கும் போதே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சென்டர்ல ஒரு கேப் வர்றது ஃபார்ம் ஆயிடுச்சா? அதே போல 1/2 இன்ச்சு மேல இதில் எடுத்துக்கணும். இந்த சைட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்து 3.25 இன்ச்சு இருக்கு. இப்ப நீங்க மேல டாட் பிடிப்பீங்கல்ல, அது மேல ஏறிடுதா? அப்ப பிளவுஸ்ல பார்த்தாவே தெரியும், அது ஒரு பக்கம் மேல இருக்கும் ஃப்ரண்ட். அதனால நம்ம அந்த இறங்காம இருக்கிறதுக்காக, மேல ஏறாம இருக்கிறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து பிடிக்கிறோம். இப்போ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு 1/2 இன்ச் கிராஸ்ல எடுத்துக்கோங்க. சைடு இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஜாயிண்ட் கொடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த பார்டர் பீஸ் இருக்கக்கூடாது. அந்த சைடுல வந்து 2.75 பிளஸ் வந்து ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இடுப்பளவு நமக்கு 6.75, அதாவது 7.25, 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ 7 இன்ச்சு எடுக்கணும். அது சாரி 7.25ல 6 இன்ச் 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா 6.75 பிளஸ் ஊக்கு பட்டிக்கு இதுல 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 7 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ மாதிரி வச்சுட்டு லைட்டா இப்படி 1/4 இன்ச்சு உள்ளத்துல எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த ஃப்ரண்ட் பட்டி வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நமக்கு 3.25 பிளஸ் ஒரு 3/4, அப்போ 4 இன்ச்சு வேணுமா? இது கரெக்டா இருக்கா? இந்த ஒரு பாயிண்ட் இது கிராஸ் வருதா? இந்த கிராஸ் நீங்க இது அப்படியே நீங்க எடுத்துரு. ஓகேவா? இப்போ பட்டி நம்ம கரெக்டா வெட்டிக்கிறோமா இல்லையா ஒன்ஸ் அதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கிருந்து பார்த்தோம்னா 3.25 இருக்கா? இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து இந்த 3.25 இருந்து கரெக்டா 9.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கேயும் இந்த 9.5 ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்தா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லை நாம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு தூக்கி விசாரிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது ஒன்று பட்டி சின்னதா வரும், அப்படி இல்லைன்னா பாடியில பெருசா வரும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் நாமளே இந்த சின்ன ஒரு செகண்டா செக் பண்றது. ஸோ கட் பண்ணும்போது இந்த மெயின் டாட் பாயிண்ட் கிட்ட வி ஷேப்ல இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம், லைட்டா பெண்ட் கொடுத்துருங்க. இப்போ ரவுண்ட் அழகா நீட்டா வந்துடும். ஸோ இப்போ பட்டியும் ஃப்ரண்ட் பட்டி கட் பண்ண பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், கழுத்து கட் பண்ணணும். பேக் இந்த ஷேப் ஓகேவா? இப்படி இருந்தா கழுத்து பெருசா வராது. இப்ப பாருங்க சென்டர் கேப்புக்கு வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் கவர் தட்டும் வந்துடுது. இந்த டாட் பிடிச்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு கேப் பண்றது ஈஸியா கிடைச்சிடும். பட்டி முடிஞ்சது. அடுத்தது ஸ்லீவ். துணியை வந்து இது மாதிரி 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. மடிப்பு பாகம் நம்ம சைட்ல இருக்கும். எப்பவுமே ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது மடிப்பு நம்ம சைட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது லைனிங்ன்றதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். கை நீளம் 5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச். இதுல கூட நீங்க 1/4 இன்ச் 1 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் 7.25, 1 இன்ச் மைனஸ் 6.25. 6.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சென்டர் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு சென்டர். ஃபர்ஸ்ட் இந்த 6.25 சென்டர் பண்ண அளவு 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கா? அந்த 3.25 ஒரு பாயிண்ட் வந்து இங்க மார்க் பண்ணி கை சுற்றளவு 6 இன்ச்சு கை சுற்றளவு. இங்க வந்து 6.25. ஃபர்ஸ்ட் இது வந்து லைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே இந்த ஷேப்பை போய் வளையிற மாதிரி இந்த லைனை மார்க் பண்ணி இப்போ இங்க சென்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த 1/2 இன்ச் மேல இங்க ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு இந்த ஸ்கேல் வந்து நம்ம கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு 1/4 இன்ச் கீழே இறங்குற மாதிரி வச்சு இந்த ஷேப் எடுத்துக்கோங்க.
ஓகேவா? இது அப்படியே இந்த ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கரெக்ட். ஃப்ரண்ட்டுடைய ஷேப் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல போய் அந்த ஷேப் இருக்கணும் நமக்கு. இந்த ஷேப் வந்து இதுல ஜாயிண்ட் ஆகணும். இந்த ஷேப் வந்து இதுல ட்ரை பண்ணும். இப்ப நீங்க இதை பேக் பீஸ் வச்சு செக் பண்ணீங்களா? கரெக்டா இந்த அளவு உங்களுக்கு இதுல வந்து மேட்ச் ஆகும். இந்த 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் பிடிப்போம் இல்லையா, அது போக உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு இது கரெக்டா உங்களுக்கு. ஸோ இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வெளிப்பக்கமா பார்த்துக்கலாம். மேல 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் கழிச்சிருக்கோம். கரெக்டா இருக்கு, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு சாதாரணமா வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் இது இந்த கட்டிங் போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஈஸி தான் சார். நானும் உங்களை மாதிரி வந்து பல பாடுகள் அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நேரடியா நான் போய் 1 நாள் 2 நாள் கிளாஸ் அடிச்சுட்டு கலந்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து நான் டைரக்டா எங்க டீச்சரா வந்துடல. இப்ப இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய காரணம், நிறைய கஷ்டம், நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.